ஆனால் பாஜக என்பது எங்கள் நோக்கங்களுக்கு நேர் எதிரான கட்சி. நாங்கள் சமூக நீதியை விரும்புகிறோம், அவங்க சமூக நீதிக்கு எதிரான கட்சி. நாங்கள் தாழ்த்தப்பட்டோர் பிற்படுத்தப்பட்டோர் நலனுக்காக நிற்கிறோம், அவங்க பார்ப்பன நலனுக்காக நிற்கிற கட்சி. எனவே அந்த கட்சியோடு மட்டும் கூட்டணி இல்லை என்று சொல்லி தான் தேர்தல் களத்திற்கு வந்தார்கள். இப்போ என்னாச்சு, அப்புறம் நெருங்கி வருகிற போது இப்போ கடைசியாக என்னென்னா அந்த கூட்டணியிலேயே போய் சேர்ந்து நின்றுட்டாங்க. இது முதல் முறை இல்லை, இதுக்கு முந்தியும் 98லேயே முதல். ஆமாம், அப்பயே போயிட்டாங்க உங்களுக்கு. இப்போ என்ன அப்புறம் தேர்தல் தொடர்பான கொள்கை அணுகுமுறை என்பது எங்கே இருக்குது? வெற்றி முக்கியம் இல்லை. எங்களுக்கு 8 இடம் முக்கியமாக, 10 இடம் கொடுத்தா சேர்றோம், 7 இடத்துக்கு கொடுத்தா சேர்றோன்னு கடைசி நிமிடம் வரைக்கும் கூட்டணி அறிவிக்காமல் வச்சுருந்த வரலாறு கூட இருக்குதுல்ல. இப்பயும் அதே தானே. இப்போ நாடாளுமன்ற தேர்தலில் அவங்க நினச்ச மாதிரி ஒரு 4 இடம் ஜெயிச்சிருந்தாலோ 2-3 இடம் ஜெயிச்சிருந்தாலோ ஒரு வேளை இப்பயும் அப்படியே தொடர்றதில் அவங்களுக்கு மறுப்பு இல்லாமல் இருக்கும். இது ஜெயிக்கிற கூட்டணியாக இல்லை அப்படின்னு நினைக்கலாம். ஒரு வேளை மருத்துவர் பாஜக கூட்டணி வேண்டாம் அப்படின்னு கருதுறதா இருந்தால், இப்போ இதுவரை அவர் அதை வெளிப்படையாக சொல்லலை. அப்படி இருக்குமானால், இந்த ஊடகர்களுடைய ஊகங்களில் ஏதாவது உண்மை இருக்குமானால், அவர் அந்த கூட்டணி வேணான்னு ஏன் நினைக்கிறாருன்னு கருதுகிறோம்னா ஜெயிக்க முடியாது.